தம்பிங்களா, நான் இன்னைக்கு சென்னை வந்திருக்கேன். 2 days நான் இங்கே தான் இருப்பேன். எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு கஸ்டமர் 1.5 வருஷமா கிளைண்டா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த பிஸ்னஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ரெகுலரா அவங்க இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, இது என்ன பிஸ்னஸ், நானும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அது நியூட்ரிஷன் சென்டர் வைக்கணும், இந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட இருந்து ஒரு கேள்வி வந்தது. ஸோ நான் ஒரு ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஹெர்பலைஃப் இந்தியா இன்டர்நேஷனல் இந்த சென்னையில வந்து அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. என்ன ப்ரோக்ராம்னா, ஆஃப் டே கஸ்டமருக்கான எஜுகேஷன், ஆஃப் டே வந்து பிஸ்னஸ் பண்றவங்களுக்கான எஜுகேஷன், 2 செஷனா வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா அவங்க என்ன பண்ணணும், என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ஸ்கில்ஸ் வேணும், எப்படி பணம் வருது, மார்க்கெட்டிங் பிளான் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாமே அவங்களுக்கு இன்னைக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ இன்னைக்கு ட்ரெண்டு, ஒரு காலத்துல செல்ஃப் ப்ரொமோஷன் தேவையில்லாம இருந்தது. ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அந்த ஓனர் யாரு தேவையில்லாம இருந்தது, தெரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. செல்ஃப் ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆர்ஆர் பிரியாணி ஆகட்டும், தங்கமேல் ஜுவல்லரி ஆகட்டும், A2B ஆகட்டும், ஏபிடி மகாலிங்கம் குரூப் ஆகட்டும், நீங்க பில்கேட்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே அவங்க ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்க கத்துக்க வேண்டியது, உங்களை நீங்க ப்ரொமோஷன் பண்ணணும், உங்க பிசினஸ் நீங்க ப்ரொமோஷன் பண்ணணும். ரெண்டாவது, சோசியல் மீடியா ஸ்கில்ஸ். இன்னைக்கு சோசியல் மீடியா ஸ்கில்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரொமோஷன் பண்ணணும், சோசியல் மீடியா ஸ்கில் வந்து நீங்க மாஸ்டர். ஸோ நீங்க உங்களை பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கணும், சோசியல் மீடியாவில் நீங்க ப்ரொமோட் பண்ணணும். இந்த 2 ஸ்கில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க பிசினஸ் க்ரோத் ஆகிறதுக்கு, வளர்றதுக்கு, லாபம் சம்பாதிக்கிறதுக்கு. பர்சனல் பிராண்டிங், ப்ரொமோட் பண்ண தெரியணும். பாருங்க, நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம், இதை நான் பேசி போடுறேன், இது ஒரு ப்ரொமோஷன். ஸோ நம்ம ப்ரொமோட் பண்ண தெரிஞ்சா பிஸ்னஸ்ல மேலே வரலாம். எனக்கு ஒன்றும் தெரியாத, சோசியல் மீடியா ஸ்கில் தெரியாத, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன வருமோ, அதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு பண்ண ஆரம்பிங்க. இப்போ இன்னைக்கு எனக்கு வெளியே வியூஸ் போகுது, லைக்ஸ் நிறையா 50,000 கணக்கில் லைக்ஸ் வருது, இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. ஆனால் ஸ்டார்டிங்ல வந்துட்டு 200, 300. ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங், அக்குமுலேஷன், இந்த கூட்டு உழைப்பு, அந்த காம்பவுண்டிங்ல தான் உங்களுடைய வளர்ச்சி வந்துட்டு பெருசா வருமோ ஒழிய எடுத்த உடனே வராது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மாஸ்டர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வருதோ, என்ன முடியுதோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. சோசியல் மீடியா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுதா, நீங்க தாராளமா சோசியல் மீடியா ஸ்கில்ஸ் வந்துட்டு பண்ணலாம். இல்லைனாலும் உங்களுக்கு சுத்தமா வரலன்னா ஒரு ப்ரொஃபஷனலை நீங்க ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பே பண்ணீங்கன்னா, அவங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாமே பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்க ப்ராடக்ட் சர்வீஸ் ரீச் பண்ணிடுவாங்க. உங்க பிசினஸ் வந்துட்டு மேலே வரும்.